ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை ஐங்கனை பாசாங்குசுமும் கருமமில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தீங்கில்லையே. வணக்கம். இன்று 25 செப்டம்பர் 2016 புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷராசி அன்பர்களே, இன்று இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். வாழ்க்கை துணை மூலமாக மிக ஆதரவான நிலையை பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. ரிஷபராசி அன்பர்களே, இன்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் சோம்பலை தவிர்ப்பது நன்மை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராடுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடகிழக்கு, வடக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. மிதுன ராசி அன்பர்களே, இன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவான் மதியம் 1:19 மேல் வாக்குஸ்தானத்திற்கு செல்வதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. கடகராசி அன்பர்களே, இன்று ராசிநாதன் சந்திர பகவான் மதியம் 1:19 மேல் ராசிக்கு வருவதால் இன்றைய நாள் மிக சிறப்பானதொரு நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கச்சிதமான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. சிம்மராசி அன்பர்களே, இன்று விரையாதிபதி சந்திர பகவான் மதியம் விரயஸ்தானத்திற்கு ஆட்சியாக வருகிறார். சுப செலவுகள் அதிகரிக்கும். வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் சொன்ன சொல்லை காப்பாற்றியும் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து முடித்தும் பாராட்டை பெறுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3. கன்னிராசி அன்பர்களே, இன்று லாபாதிபதி சந்திர பகவான் ஆட்சியை பெறுகிறார். லாபாதிபதி ஆட்சியை பெறுவதன் மூலம் தொழிலில் இருந்து வந்த தடைகள் அகலும். ராசியில் குருவும் சூரியனும் இருப்பதால் நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. துளாராசி அன்பர்களே, இன்று தொழில் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார். நீண்ட காலமாக இருந்து வந்த போராட்டங்கள் அகலும். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடகிழக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று பாக்கியாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். அவர் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட பாதகாதிபதித்துவம் பெறுவதால் தந்தையாருடன் பேசும்போது கவனம் தேவை. ராசியில் சனி இருப்பதால் மிக அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சப்தமஸ்தானத்தில் இருக்கும் அஷ்டமாதிபதியால் உங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் வரலாம். பங்குதாரர்களிடம் பேசும்போது கவனம் தேவை. அரசாங்க ரீதியிலான டாக்குமெண்ட்டுகளை மிக கவனமாக கையாள்வது நல்லது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 3, 9. மகர ராசி அன்பர்களே, இன்று களத்திரஸ்தானத்திற்கு வரும் களத்திராதிபதி சந்திர பகவான்
உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரப்போகிறார். திரிகோணப்படி ராசிநாதன் சனியும் களத்திராதிபதி சந்திரனும் திரிகோணம் பெறுவதால் உங்களுக்கு மிக அதிகமான நல்ல பலன்கள் இன்று நடைபெறப் போகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி பெயரெடுப்பீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 8, 9. கும்பராசி அன்பர்களே, இன்று பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் சந்திர பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். பண விஷயங்களில் மிக அதிகமான கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை மிக உன்னதமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் வடகிழக்கு, வடமேற்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 6, 9. மீனராசி அன்பர்களே, இன்று உத்தியோகத்தில் மேம்பாடு கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாடு செல்வதற்கான சூழல் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. இன்றைய ஜோதிட செய்தி மேஷராசி, அதை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்கலாம். மேஷராசி அப்படிங்கிறது அந்த நட்சத்திர கூட்டம், அந்த ராசி மண்டலம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஆடு மாதிரியே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர், அந்த கிரக கூட்டத்திற்கு பேர், அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் மேஷம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பெயரிட்டு அழைத்தார்கள். தமிழில் இதை மேடராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மலையாளத்தில் மேழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியை பொறுத்தவரை அசுபதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 9 பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது. ஒரு ராசி எடுத்துட்டோன்னா அந்த ராசிக்கு 9 பாதங்கள் உண்டு. அதனால் மேஷ ராசியில் அசுபதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் மேஷராசியில் இருக்குது. இந்த ராசியினுடைய அதிபதி, மேஷராசியினுடைய அதிபதி செவ்வாய், மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடியவர். அவருடைய கிழமை அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை. மேஷராசியினுடைய அதிபதியான செவ்வாயினுடைய அதிதேவதை முருகன், பிரத்யதி தேவதை சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். அசுபதி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி கேது, பரணி நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி சுக்கிரன், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நட்சத்திராதிபதி சூரியன். இந்த ராசியை பொறுத்தவரை நவாம்சம் அப்படிங்கிறது மேஷ ராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் உள்ளதாக இருக்கும். மேஷராசியில் அசுபதி 1ஆம் பாதம் ஆரம்பித்து கிருத்திய நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் தனுசு ராசியில் முடியும். அதனால் யாருக்கெல்லாம் லக்னம் மேஷராசியில் இருக்கோ, யாருக்கெல்லாம் கிரகங்கள் மேஷராசியில் இருக்கோ, அவங்களுடைய நவாம்சம் அப்படிங்கிறது மேஷராசியிலேருந்து தனுசு ராசிக்குள்ளாக இருக்கும். மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த ராசியில் தான் சூரியன் உச்சமாவார். அந்த உச்சமாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது கத்திரி வெயில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சித்திரை மாதத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் மேஷராசியில் சஞ்சாரிப்பார். எனவே அது மேஷ மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இதே ராசியில் சனி பகவான் நீசமாறார். ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அந்த அளவிற்கு நல்லது செய்ய மாட்டார் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வருவதும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தாயாரை வழிபட்டு வருவதும், கிருத்திய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள்
தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் அடிக்கடி சிவன் ஆலயத்திற்கு சென்று வலம் வருவதும் பொதுவான பரிகாரம். மேஷ ராசியினை பொறுத்தவரை அதில் பிறந்தவங்க மொத்தமாகவே செய்யக்கூடிய பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வலம் வருவது. நன்றி, வணக்கம். இன்று ஸ்ரீ துர்முகி வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் 25 செப்டம்பர் 2016 ஞாயிற்றுக்கிழமை. தசமி மறுநாள் காலை மணி 4:47 வரை பின் ஏகாதசி. புனர்பூச நட்சத்திரம் இரவு 7:10 வரை பின் பூசம். பரிகம் நாமயோகம், வணிஜீகரணம், நட்சத்திர யோகம், சித்த யோகம். தியாஜ்யம் 52:29, அகசு 29.55 நாழிகை. நேத்திரம் 1, ஜீவன் அரை. கன்னியாலக்ன இருப்பு 7:34 வரை. சூரிய உதயம் காலை மணி 6:05. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலை 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய ஆன்மீக குறிப்புகள். இன்று சமநோக்கு நாள். பத்ராசலம் ஸ்ரீ ராமபிரான் புறப்பாடு. கீழ்த்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய ஸ்ரார்த்த திதி தசமி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம்.